ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நான் வந்து இதில செஷன் 14லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னால ஒரு விஷயம் மட்டும் கெஸ் பண்ண முடியுது. என்னன்னா, நீங்க வந்து டைம் 4:39 பிஎம்ன்னு கட்டுறது இவங்க குட் மார்னிங் சொல்றாங்கங்கும்போது, கிரீட்டிங் எப்பயுமே குட் மார்னிங்லேருந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் படிங்க. அப்பலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே ஒரு நைட் ஆள் தான். ஸோ இப்போ நம்ம வந்து 14லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து 1 ஹார் லாங் இருக்க சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் வந்து 14த் இல்லஸ்ட்ரேஷன் பிளஸ் புக் பேக் சம்ஸ் கவர் பண்ண போறேன். அண்ட் நடுவுல நடுவுல கொஞ்சம் பிரேக்ஸ் வரும். அந்த பிரேக்ஸ் வந்து நான் மெர்ஜ் பண்றதுனால இருக்கலாம். பிகாஸ் நான் வந்து என்னோட வீடியோவ சம்ஸ் போட்டு போட்டு மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு அட்டாச் பண்ண போறேன். இந்த செஷன் 14. வண்டர் லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் a single product Zest. ஸோ Zestன்னு ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறாங்க. The following figures related to Zest for a one year period. ஸோ ஒரு 1 இயர் பீரியடுக்கான காஸ்ட் அண்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 400, 800. இது வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டினா என்னன்னா, ஜென்ரலி ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு 12,000 யூனிட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இது எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் 100%. இன்கேஸ் அவங்க வந்து அந்த இயர் 100% ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒர்க் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லணும். ஸோ இப்போ வந்து 12,000 டிவைட் பை 12,000 இன்டூ 90% போட்டிங்கன்னா 10,800 யூனிட்ஸ் வரும். இதுக்கான காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது எல்லாமே நீங்க பார்க்க போறது வந்து பட்ஜெட். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க கண்டுபிடிப்பீங்க. தட் இஸ் a டிஃபரண்ட் டாபிக்ஸ். அத நம்ம இங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஜெனரலி வந்து இந்த மாதிரி இருக்கிற புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய பேஸ் பண்ணி, காஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வேரியபிள் காஸ்ட், சேல்ஸ் இதெல்லாமே வந்து அப்படியே டபுள் ஆகும். என்னது 50, 100ங்கிறதுனால டபுள் ஆகும். பிக்ஸ்ட் காஸ்ட் ரிமைன் சேம். ஏன்னா எப்பயுமே பிக்ஸ்ட் காஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ரிமைன் சேம் தான். ஏன் ரிமைன் சேம் இந்த பிக்ஸ்ட் காஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கோட ரெண்ட் இஸ் 12 லேக்ஸ். இப்ப அந்த பில்டிங்கோட ரெண்ட் 12 லேக்ஸ் இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ். ஓகேவா? அதுக்காக பெர் மந்த் 12 லேக்ஸ் இது பண்ற அளவுக்கு வந்து பெரிய கம்பெனி இல்ல. நான் என்னோட எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். ஸோ 1 லேக் ரெண்ட். 12 மந்த்ஸ்க்கு 12 லேக்ஸ். இப்ப நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, இந்த 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 கம்பெனில என்னால வந்து 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு கெஸ் பண்றேன். அப்படின்னா, நான் ஈவன் 5,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும், என்னோட லேண்ட்லார்ட் கிட்ட போயிட்டு நான் 5,000 தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஆக்சுவலி அதுல 10,000 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அந்த லேண்ட்லார்ட் என்ன சொல்லுவான், "எனக்கு குடுக்க வேண்டிய ரெண்ட்ட நீ ஒழுங்கா குடு. நீ ப்ரொடியூஸ் பண்ணாது உன்னோட தப்பு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரொடக்ஷன் யூனிட்ஸுக்கும் ரென்ட்டோட அமௌண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ சிமிலர்லி பிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கும் வால்யூமுக்கும் எப்பவுமே சம்மந்தம் இல்ல. அண்ட் அதனால தான் இங்க வந்து பிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் ரிமைனிங் சேம் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இஸ் அப்படியே டபுள். ஓகே. இப்ப பர் யூனிட் என்னன்றத கால்குலேட் பண்ணலாம். பர் யூனிட் வந்து 8 லேக்ஸ் டிவைட் பை 400 போட்டோம்னா, பர் யூனிட் வந்து செல்லிங் பிரைஸ் 2,000. வேரியபிள் காஸ்ட் 3,20,000 டிவைட் பை 400 போட்டீங்கன்னா 800. பிக்ஸ்ட் காஸ்ட்ட பர் யூனிட்ல ஜெனரலி சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடாது. பட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது நம்ம சொல்லி தான் ஆகணும். 1,60,000 டிவைட் பை 400. அப்போ 400. ஓகே. இப்ப சம்முக்கு போலாம். The normal level of activity is 800 units. ஜெனரலியே அந்த கம்பெனி 800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? பிக்ஸ்ட் காஸ்ட் ஆர் ஈவன்லி அக்ரூட் த்ரூ இந்த பிக்ஸ்ட் காஸ்ட் ஈவன்லி அக்ரூட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1,60,000 இருக்கு அப்படின்னா, அந்த 4 குவார்ட்டருக்கு நம்ம பிரிக்கும்போது 40,000 ஈச் குவார்ட்டர் அப்படின்னு வரும். அப்ப டோட்டலா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும்போது 1,60,000 உங்களுக்கு டோட்டலா வரும். அதுதான் அந்த ஈவன்லி ஸ்ப்ரெட். தேர் வர் நோ ஸ்டாக் அட் த பிகினிங். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கே இல்லன்னு சொல்றாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 0. In the first quarter, 220 units were produced, 160 units were sold. Actually பார்த்தீங்கன்னா, 800 யூனிட்ஸ் ஈவன்லி ஸ்ப்ரெட் அப்படின்னா, நம்ம வந்து ஜெனரலா யூனிட்ஸையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு இங்க 200, 200, 200, 200 தான் வருது. பட் ஆனா நான் 220 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் பிகாஸ் என்னோட எம்ப்ளாய்ட் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கலாம். இல்ல என்னுடைய கெஸ்ஸிங் தப்பா இருக்கலாம். 800 யூனிட்ஸ் கிடையாதா இருக்கலாம். ஸோ வாட் எவர் பி த ரீசன், நான் இங்க வந்து 220 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். Compute the fixed cost absorbed if absorption costing is used. So absorption costing யூஸ் பண்ணா என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் அப்சார்ப்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் ஏ. ஸோ இப்போ ஏல நான் வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கே ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இது வந்து ஹோல் இயருக்கு. அப்போ 1,60,000 டிவைடட் பை 800. அப்ப 200 பர் யூனிட் தான் என்னுடைய
ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பர் யூனிட் அப்சார்ப்டு. இப்ப ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் எவ்வளோ? யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 220. அப்ப ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட ஃபிக்ஸட் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 220 into 200 that is 44,000. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லேயே நான் சொல்லியிருந்தேன் 40 தான் ஆயிருக்கணும், 44 ஆயிருக்கு. அப்போ 4,000 இஸ் அதிகமா காஸ்ட் வந்து அப்சார்ப் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இட் இஸ் ஓவர் அப்சார்ப்ஷன். இப்போ நம்ம பி பாயிண்ட் போலாம். Calculate the under recovery or over recovery of the period. So under recovery over recovery ன்னு பார்த்தோம். over recovery தான். ஏன்னா fixed cost based on even accrual 40,000. Fixed cost based on absorption costing 44,000. அப்ப காஸ்டிங் பிஎன்எல்ல 44,000 வரும். அப்ப என்ன ஆகும்? இதனால 4,000 வந்து எக்ஸ்ட்ராவா அப்சார்ப் ஆயிருக்கும். So it is known as over absorption. ஓகே, பி பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ சி, கால்குலேட் த ப்ராஃபிட் யூசிங் அப்சார்ப்ஷன் காஸ்டிங். இங்கே தான் நம்ம ரொம்ப கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். ஏன்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல எப்படி நம்ம காஸ்ட் ஷீட் பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோங்கிறது. இங்க நம்ம கிட்ட வந்து ரா மெட்டீரியல் அதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம டைரக்டா காஸ்ட் ஷீட்டோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து போக போறோம். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 3,20,000 டிவைட் பை இதுனா 800 நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டைம் இதுலயே போய் பார்த்துக்கலாம். 800 into 220 units. Fixed cost வந்து 200 into 220 units. அப்ப work cost is 800 into 220 1,76,000. 200 into 220 44,000. 1,76,000 plus 44,000 is 2,20,000. இதுல வந்து லெஸ் இங்க அட்மின் காஸ்ட் இல்ல, டைரக்டா செல்லிங் காஸ்ட் தான். அப்ப இந்த ஒர்க் காஸ்டே நான் வந்து ஆக்சுவலா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா கூட எடுத்துக்கலாம். லெஸ் க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ். இப்போ க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணுவேன் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டு அன்சோல்டு யூனிட்ஸ் ஆஃப் 60. அப்ப 2,20,000 டிவைடட் பை 220 இன்டு 60. அப்ப 60,000 என்னுடைய ஃபினிஷ்டு குட்ஸோட காஸ்ட். அப்ப இதுதான் என்னோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அது 2,20,000 மைனஸ் 60,000 1,60,000 பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது நான் ஈவனா தான் அக்ரூ பண்ணேன். பிகாஸ் இது அப்புறம் வரதுனால இது என்னோட ப்ரொடக்ஷனுக்குள்ள போகல, என்னோட வேரியபிள் காஸ்ட்குள்ளேயும் போகல. ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 2,40,000 டிவைட் பை 4 60,000. இது வந்து 400 into 160. இது 2,40,000 டிவைட் பை 4 1,24,000. இதுல நான் இன்னொன்னும் பண்ண போறேன். அப்படி என்னன்னா லெஸ் ஓவர் அப்சார்ப்ஷன். ஏன்னா நான் அதை கரெக்ட் பண்ணும் இல்லையா, அதை ஓவர் அப்சார்ப் ஆயிருக்கு இல்லையா, அதை நான் கரெக்ட் பண்ணும். ஸோ ஓவர் அப்சார்ப்ஷன் 4,000. அப்ப என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சிரும் 1,60,000 பிளஸ் 1,24,000 மைனஸ் 4,000. அப்ப 2,80,000 கிடைக்கும் என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதுல லெஸ் சேல்ஸ் வந்து 160 into 2,000
3,20,000, which gives me a profit of 40,000. ஓகே. அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கால்குலேட் த ப்ராஃபிட் யூசிங் மார்ஜினல் காஸ்டிங். ஓகே. டி பாயிண்ட். இந்த டி பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 5 மினிட்ஸ் இந்த அப்சார்ப்ஷன் காஸ்டிங்க பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கால்குலேஷன் ஆஃப் இது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட போறோம். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சேல்ஸ் எந்த சேஞ்சும் இல்லை. 160 into 2,000, 3,20,000 less variable cost. வேரியபிள் காஸ்ட்ல செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே எடுத்துக்க போறேன். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து 800 into 160. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 400 into 120. சாரி 160. அப்போ 400 into 160 64,000. 800 into 160 1,28,000. என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1,28,000 less fixed cost. fixed cost ப்ரொடக்ஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ரெண்டுத்துக்குமே நான் ஈவன்லி அக்ரூ பண்ண போறேன். ஈவன்லி அக்ரூ பண்ணா ப்ரொடக்ஷனோடது 40,000, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 60,000. அப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் 1 lakh. அப்போ என்னோட ப்ராஃபிட் இஸ் 28,000. என்னடா இது, இதே தான் நம்ம இங்கே பண்ணோம். 60,000 தான் இங்கே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம், இங்கே 60,000 தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம். வேரியபிள் காஸ்ட் 64 தான் இங்கே போட்டிருக்கோம், 64 தான் இங்கே போட்டிருக்கோம். ப்ரொடக்ஷன் 128. ஓகே, நம்ம வந்து அந்த இதுல இருந்து மைனஸ் பண்ணி பார்த்தா 128 எடுத்துட்டோம். ப்ரொடக்ஷனுக்கு 40,000மே நம்ம என்ன பண்ணோம், இங்க 40,000 கொண்டு வந்தோம். பட் இதை கரெக்ட் பண்றோம்னு சொல்லி இங்க 4,000 மைனஸ் பண்ணிட்டோம். அப்ப அல்டிமேட்டா 40,000 தான் நம்ம ப்ரொடக்ஷனும் காமிச்சிருக்கோம். அப்ப எப்படி 28,000 வந்திருக்கு, இங்க எப்படி 40,000 வந்திருக்கு அப்படின்றது உங்களோட டவுட் வந்து ரொம்ப வேலிடான டவுட். அண்ட் இதுதான் டிமெரிட் ஆஃப் அப்சார்ப்ஷன் காஸ்டிங். அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? ஆக்சுவலி க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அப்சார்ப்ஷன் காஸ்டிங் பேஸ் பண்ணி பார்த்தா 60,000. ஆனா மார்ஜினல் ஏன் 60,000 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், 2,20,000 டிவைட் பை 220 இன்டூ அன்சோல்டு கூட்ஸ் ஆஃப் 60 அப்படின்னு சொல்லி பண்ணோம். இது அப்சார்ப்ஷன் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்ல க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,000. எப்படி டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, என்னோட வேரியபிள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் 800 per unit, 60 units. அப்போ 48,000. இங்க எனக்கு 12,000 அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல என்னுடைய க்ளோசிங் ஸ்டாக் அதிகமா வேல்யூ ஆயிருக்கு. ஜென்ரலி க்ளோசிங் ஸ்டாக் P&L கிரெடிட்ல வரும். க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் என்னோட அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கோட ப்ராஃபிட் இஸ் 12,000 higher than my marginal costing profit. Hope you understood this. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இதுதான் டிமெரிட். ஏன்னா இந்த 12,000 ஆக்சுவலி இந்த வாட்டியோட ஃபிக்ஸட் காஸ்ட் which is moving to the next year as opening stock. Opening stock is an expense. இந்த சைடு ஒரு ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால ஓப்பனிங் ஸ்டாக்ல நீங்க எது போட்டாலும் ப்ராஃபிட் வந்து கம்மியாக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் இதோட ப்ராஃபிட், நெக்ஸ்ட் இயரோட ப்ராஃபிட்டை இந்த 12,000 அது இம்பாக்ட் பண்ணும். இதுதான் வந்து demerit of absorption costing and merit of marginal costing. Hope you understood this. நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி சம்ஸ்ங்கிறதுனால நான் 3 சம் அட் எ டைம் வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த 3 சம்க்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் இருக்கும். இஃப் PV ரேஷியோ இஸ் 60. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் போட போறேன். PV ரேஷியோ இஸ் 60%. அப்போ VC ரேஷியோ இஸ் 100% minus 60% is equal to 40%. இவங்க கேட்கவே இல்லையே, என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும், நான் காட்டணும் உங்களுக்கு.
என்னோட மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். மார்ஜினல் காஸ்ட் அப்டின்னா என்ன புது டெர்மா இருக்கு அப்படிலாம் யோசிக்க வேணாம். மார்ஜினல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் வேரியபிள் காஸ்ட் 20. அப்ப விசி ரேஷியோட ஃபார்முலா என்ன? வேரியபிள் காஸ்ட் பை சேல்ஸ். அது சேல்ஸ்ங்கிறது செல்லிங் பிரைஸ். பர் யூனிட்ல பார்க்கும்போது செல்லிங் பிரைஸ். கால்குலேட் செல்லிங் பிரைஸ் கேட்குறாங்க. இப்ப நம்ம செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரேஷியோவ நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அப்ப இந்த ரேஷியோ நான் எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, சேல்ஸ் பிரைஸ இந்த சைடு எடுத்துட்டு வரேன். சேல்ஸ் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டூ வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை விசி ரேஷியோ. Variable cost is 20. VC ratio is 40. அப்ப 50 rupees is my selling price. First one ஓட answer முடிஞ்சு போச்சு. Question number 2. The ratio of variable cost to sales is 70%. இவங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்றது VC ratio is 70%. Break even point occurs at 60% capacity of sales. அப்ப total sales ரெண்டா பிரிக்க போறோம். 60% is my break even sales. 40% is my margin of safety. வேற எதுவும் இருக்க சான்ஸ் இல்ல. Find the capacity sales when fixed cost is 90,000. அப்ப 90,000. Fixed cost குடுத்துட்டாங்க. Also compute the profit at 75% capacity sales. ஓகே, அத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு இங்க சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் குடுத்துருக்காங்க 90,000. நெக்ஸ்ட் VC ratio. VC ratio is 70%. அப்ப obviously PV ratio is 30%. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், break even sales is equal to fixed cost by contribution per unitனா யூனிட்ஸ்ல வரும். எனக்கு வேல்யூல வரணும் அப்படின்னா PV ratio 90,000 divided by 30%, 3 lakhs. இப்ப நம்ம வந்து இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்னன்னா அவங்க ஆக்சுவலி பிரேக் ஈவன் சேல் மட்டும் கேட்கல, அவங்க வந்து கெப்பாசிட்டி சேல் கேக்குறாங்க. சோ கெப்பாசிட்டி சேலுக்கு நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, பிரேக் ஈவன் சேல், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. பிரேக் ஈவன் சேல் இஸ் 60%. அந்த 60% தான் 3 lakh. அப்ப 3 lakh 60%னா அப்ப 100% is 5 lakh. அப்ப 2 lakhs தான் என்னோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, தட் இஸ் 40%. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் ஆல்சோ கம்ப்யூட் தி ப்ராஃபிட் அட் 75% கெப்பாசிட்டி சேல்ஸ். சோ 5 lakhs கிடையாது இப்ப என்னோட கெப்பாசிட்டி சேல்ஸ். இதுல வந்து பார்ட் பி நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். 75% ஆஃப் கெப்பாசிட்டி சேல், 5 lakhs into 75%, 3,75,000. இந்த 3,75,000ல 3 lakhs is break even sale. 75,000 is margin of safety. எப்படி 60%னா 60% கிடையாது. 3 lakhs தான் நம்ம பிரேக் ஈவன் சேல்னு வச்சு அவங்க 100% கண்டுபிடிக்க சொன்னாலும் அது 60% எடுத்துட்டோம். பட் என்னோட பிரேக் ஈவன் சேல் 3 lakhs தான். அப்ப 75,000 மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. எப்பயுமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவிஆர். அப்ப ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்டு பிவிஆர். 75,000 into 30%. 22,500 is my profit. இதா பார்ட் பி. இந்த பார்ட் பி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப தேர்ட் கொஸ்டின்.
You are required to determine the profit when sales is 2 lakh, fixed cost is 40,000, break even point is 1 lakh 60. இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு என்ன margin of safety is 40,000. எப்படி டோட்டல் சேல்ஸ்ல இருந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் மைனஸ் பண்ணிட்டு தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது புரிஞ்சிச்சு ஓகே. இப்போ நம்ம ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறோம். தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் 2 lakh, break even sales is 1 lakh 60, fixed cost is 40,000, ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டுக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? break even sales is equal to fixed cost by PV ratio. அப்ப break even sales 1 lakh 60 is equal to fixed cost 40 divided by PV ratio. PV ratio is equal to 40,000 divided by 1 lakh 60,000. 40,000 divided by 1 lakh 60,000. அப்ப 25% is my PV ratio. Margin of safety sales is equal to total sales minus break even sales. Total sales 2 lakhs minus break even sales 1 lakh 60. அப்ப என்னுடைய margin of safety is 40,000. இது step 2. இது வந்து step 1. இப்ப step 3. Margin of safety is equal to profit by PVR. Profit is equal to margin of safety into PVR. Margin of safety 40,000 into PVR 25%. அப்ப 40,000 into 25% 10,000 தான் ப்ராஃபிட். நம்ம ப்ராஃபிட் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. By this our third sum comes to an end. இப்போ fourth sum. சாரி, இதுலயே வந்து பார்ட் பி இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டேன். சரி, ஆட் a page there. So question number 3 ஓட பார்ட் பி. பார்ட் B ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா determine sales when fixed cost is 20,000, profit is 10,000, break even point is 40,000. இப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம எழுதிக்கலாம். break even point is 40,000, fixed cost, profit is 10,000. fixed cost வந்து 20,000. sales is equal to what ன்னு கேக்குறாங்க. சோ இப்போ நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னா அதேதான், break even point is equal to fixed cost by PV ratio. PV ratio is equal to fixed cost by break even point. 20,000 divided by 40,000. 50% is PV ratio. Margin of safety is equal to profit by PVR. But in the sum நமக்கு profit தெரியும். Profit is 10,000 divided by PVR is 50%. 10,000 divided by 50%, 20,000. Total sales is equal to break even sales plus margin of safety sales. Break even sales is 40,000. Margin of safety sale is 20,000. அப்போ my total sales is 60,000. அப்போ part B ஓட answer முடிஞ்சிச்சு, part A ஓட answerம் முடிஞ்சிச்சு. Hope you understood this sum. இப்போ நம்ம fourth sum போலாம். A company made a profit of 50,000 during the year. If the selling price and marginal cost. So நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா profit கொடுத்திருக்காங்க. இது fourth sum. Profit 50,000. Selling price 15 rupees. Variable cost 12 rupees. அப்ப contribution 3 rupees.
ஃபைண்ட் அவுட் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு கேட்டிருக்காங்க. இப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராஃபிட் நமக்கு தெரியும். பிவி ரேஷியோ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை பிவிஆர். இப்ப நம்ம பிவிஆர் மட்டும் தெரியணும் நமக்கு. பிவிஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் 3/15 into 100. So 20% is my PV ratio. அப்ப 50,000 divided by 20%, 2,50,000 is my margin of safety. So fourth sum முடிஞ்சிச்சு. இப்போ fifth sum. If the margin of safety is 2,40,000, that is 40% of the sales. அப்ப 2,40,000 represents 40%. PV ratio is 30%. Calculate break-even sales, amount of profit when sales is 9 lakhs. Fifth sum. Sales is equal to break-even sales plus margin of safety sales. Margin of safety represents 40% of total sales. அப்ப 60% is break-even sales. அப்பதான் sales வந்து 100% complete ஆகும். Margin of safety sales ஓட amount கொடுத்திருக்காங்க 2,40,000. 2,40,000 represents 40%. 100% எவ்வளோன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? 2,40,000 divided by 40%. அப்ப 6 lakhs is my total sales. அப்ப இந்த 6 lakhsல எனக்கு வந்து 2,40,000 போச்சு அப்படின்னா 3,60,000 is my break even sales. அப்ப நம்ம வந்து break even sales கண்டுபிடிச்சாச்சு 3,60,000. Amount of profit on sales of 9 lakhs. இப்ப sales is 9 lakhs. Break even sales amountல மாறாது 3,60,000. அப்போ 9 lakhsல 3,60,000 போச்சுன்னா பேலன்ஸ் 5,40,000 is my margin of safety. Margin of safety into PV ratio. PV ratio எப்படி கண்டுபிடிக்கணும்? PV ratio நம்ம கண்டுபிடிக்கலையோ. PV ratio 30% அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So 5,40,000 into 30%, 1,62,000 will be the profit. Break-even sales profit or the break-even sales is a place where you get zero profit. So இப்போ நம்ம 6 sum பார்க்க போறோம். A company sells its product at 15 per unit. So selling price is 15. In a period, if it produces and sells 8,000 units, it incur a loss of 5 per unit. If the volume is raised to 20,000, 2 na 20,000 தான். By 20,000 na 20,000 plus 8,000 நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் இங்கிலீஷோட ட்விஸ்ட். நம்ம எப்பவுமே வந்து 2 பை இருக்கிற இடத்துல நம்ம கான்ஸ்டன்டா பார்த்துக்கணும். It earns a profit of 4 per unit. Calculate break even point both in terms of value as well as units. ஸோ இப்போ நம்ம 6 sum பார்க்க போறோம். 6 sumல என்ன சொல்றாங்கன்னா 8,000 யூனிட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 5 per unit லாஸ் ஆகுது. ஸோ வந்து டோட்டலி 40,000 லாஸ். இதை 20,000 யூனிட் செல் பண்ணும்போது அவங்களுக்கு 4 per unit ப்ராஃபிட்டா வருது. தட் இஸ் 80,000 ப்ராஃபிட். செல்லிங் பிரைஸ் இஸ் 15 per unit. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல 8,000 into 15, 1,20,000 சேல் மைனஸ் இங்க என்னோட ரெண்டு அசம்ஷன் வேரியபிள் காஸ்ட் இஸ் எக்ஸ், வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இஸ் எக்ஸ், ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஒய். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு பர் யூனிட் போடக்கூடாது. தட் இஸ் வை வி அடாப்ட் மார்ஜினல் காஸ்ட் மைனஸ் 8,000 எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 40,000 மைனஸ்ல. இதை நான் இன்னும் சால்வ் பண்ணும்போது எனக்கு 1,20,000 மைனஸ் 40ங்கிறது இந்த சைடு வந்தா பிளஸ் 40,000. இந்த எக்ஸும் ஒய் அந்த சைடு எடுத்துட்டு போனா 8,000 எக்ஸ் பிளஸ் ஒய் ஆயிடும். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு, அந்த சைடு போனா பிளஸ் ஆயிடும். அப்போ 1,60,000 இஸ் ஈக்குவல் டு 8,000 எக்ஸ் பிளஸ் ஒய். இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2. 20,000 into 15, 3 lakhs minus 20,000 x minus y is equal to plus 80,000. இப்போ இந்த 80,000 அந்த சைடு எடுத்துட்டு வரேன். ஸோ 3 lakh
minus 80,000 is equal to 20,000 x plus y. அப்ப எனக்கு 2,20,000 is equal to 20,000 x plus y. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2. என்னோட ரெண்டு ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். 8,000 x plus y is equal to 1,60,000. 20,000 x plus y is equal to 2,20,000. இதை நான் சப்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே மைனஸ் 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 ஆயிடும். அப்ப 12,000x இது y கேன்சல் ஆயிடும் பிகாஸ் பிளஸ் y மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 1,60,000 மைனஸ் 2,20,000 பண்ணும்போது மைனஸ் 60,000 மைனஸ் 12,000 மைனஸ் 60,000. x is equal to 60,000 divided by 12,000, that is equal to 5. அப்ப variable cost per unit is equal to rupees 5. இதோட first finding. இப்போ வேரியபிள் காஸ்ட் 5ன்னு நான் ஈக்குவேஷன் 1ல எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ ஈக்குவேஷன் 1ல வந்து 1,60,000 இஸ் ஈக்குவல் டு 8,000 into 5 40,000 பிளஸ் ஒய். அப்போ y is equal to 1,20,000. That means என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் 1,20,000. இப்போ என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் 1,20,000 நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட வேரியபிள் காஸ்ட் 5 per unit நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இப்போ நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5 per unit. Fixed cost is equal to 1,20,000. இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் calculate the break even point கேட்டுக்காங்க. அப்ப கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் contribution is equal to sales minus variable cost 5 divided by sales into 100. So 10 by 15 into 100, 66.67%. Break even point is equal to 1,20,000 divided by 66.67%. இது வந்து break even point in value. 1,20,000 divided by 66.67%. அப்ப எனக்கு 1,80,000 அப்ராக்சிமேட்டா வரும். இதுதான் என்னோட break even sales in value. break even point in units பாத்தீங்கன்னா 1,80,000 divided by 15 selling price. அதாவது value divided by selling price per unit. அப்ப 12,000 தான் என்னோட break even point in units. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் 6th சம் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இது வந்து பார்ட் ஏவா அப்லோட் ஆகிட்டோம் பிகாஸ் நான் வந்து ஒரு வீடியோ லென்த்தியாக அப்லோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் இது மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். பிடிஎஃப் வந்து யூடியூபோட சேனலில் நான் அப்லோட் நேற்றுக்கு வீடியோவில் பண்ண வேண்டியது. பட் எனக்கு அந்த டிரைவ் அப்லோட் ஆகலை. அதனால டிரைவ் இஷ்யூனால என்னால் பண்ண முடியல. நான் வந்து இன்னைக்கு பார்ட் B or C-குள்ள நான் வந்து முடிச்சிடுறேன். அண்ட் பார்ட் B will be from 7th sum. இது வந்து பிரேக் பண்றேன்னு நினைக்க வேணாம். பட் உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கோங்க.